அச்சன் கோவில் ஐயப்பன் கோவிலில் மண்டல மகோத்சவ விழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலம் அச்சன் கோவில் உள்ளது. இங்கு பிரசித்தி பெற்ற தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மண்டல மகோத்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல இந்த ஆண்டிற்கான மண்டல மகோத்சவ விழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். அதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஐயப்பனுக்கு தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து நேற்று காலை 9:30 மணிக்கு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. சபரிமலை முன்னாள் தந்திரி கண்டரரு மோகனரு தலைமையில் அர்ச்சகர்கள் கொடியேற்றினார்கள். பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. நாராயண பாராயணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி உன்னிகிருஷ்ணன், பிள்ளை ஆபரண பெட்டி வரவேற்பு குழு தலைவர் ACSG ஹரிஹரன் மற்றும் தமிழக கேரள பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழா வருகிற 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 24ஆம் தேதி தேரோட்டம், கருப்பன் துள்ளல் நடக்கிறது. 25ஆம் தேதி ஆராட்டு நடைபெறுகிறது. விழா நடைபெறும் 10 நாட்களும் அன்னதானம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ ரமண பகவானின் 145வது ஜெயந்தி விழா. ரமண பகவான் பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்த இசைஞானி இளையராஜா. 1879ஆம் ஆண்டு திருச்சுழி கிராமத்தில் மார்கழி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸ்ரீ ரமண பகவான். திருவண்ணாமலை செங்கம் சாலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ ரமண பகவானின் ரமணாசிரமம். ஒவ்வொரு ஆண்டும் ரமண பகவானுக்கு மார்கழி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்று ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி 145வது ஜெயந்தி விழா நேற்று ஆசிரமத்தில் வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய ஜெயந்தி விழாவில் ரமண பகவானுக்கு ஆசிரமத்தில் பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ண வண்ண மலர்களை கொண்டு மாலைகள் தொடுத்து வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ரமண பகவானுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த ஜெயந்தி விழாவில் இசைஞானி இளையராஜா கலந்து கொண்டு ரமண பகவானின் பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தார். ரமண ஜெயந்தி விழாவில் பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான ரமண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.
தொடர்ந்து இசைஞானி இளையராஜாவுக்கு ரமண ஆசிரமம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. மதுரை அழகர் மலை மீதுள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் மார்கழி 3ஆம் நாளினை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் மாலை அணிந்து சிறப்பு வழிபாடு. மதுரை மாவட்டம் அழகர் மலை மீதுள்ள முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் மார்கழி 3ஆம் நாளினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்து மாலை அணிந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். முருகனின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இதனால் நாள்தோறும் அங்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் வழக்கமாக நடைபெறும். மேலும் மார்கழி மாதம் பக்தர்கள் மாலை அணியும் காலம் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து மாலை அணிந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்களும் மார்கழி மாதத்தினை முன்னிட்டு பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர்.